வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தபாலா. மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடளாவிய ரீதியில் தனியார் பஸ் ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. தபுத்தேகம புகையிரத நிலையத்தில் புகையிரதம் ஒன்று தடம் புரண்டதினால் வடக்கு ரயில் போக்குவரத்து பாதிப்பு. பிரான்ஸ் ஜனாதிபதி பதவிக்கு இரண்டாவது முறையாக போட்டியிடப் போவதில்லை என அதிபர் பிரான்சுவா ஒல்லாந்து ஊடகங்களுக்கு அறிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடளாவிய ரீதியில் தனியார் பஸ் ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த பணி பகிஷ்கரிப்பிற்கு தென் மாகாண பஸ் சங்கம் உள்ளிட்ட பல பஸ் சங்கங்களின் ஆதரவு தெரிவித்துள்ளதாக அகில இலங்கை தனியார் பஸ் சங்கங்களின் சம்மேளனத்தின் பிரதம செயலாளர் அஞ்சன பிரியந்தஜித் தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்ட 25,000 ரூபாய் அபராதத்தை அறவிட வேண்டாம் என பஸ் சங்கங்கள் கோரிக்கை விடுத்த போதிலும் அரசாங்கம் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என அஞ்சன பிரியந்தஜித் கூறியுள்ளார். ஏற்கனவே விதிக்கப்பட்ட அபராத தொகையான 550 ரூபாவை மாத்திரம் அபராதமாக அறவிடுவதற்கு அரசாங்கம் இணக்கம் தெரிவித்தால் மாத்திரமே தமது பணி பகிஷ்கரிப்பு கைவிடப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தனியார் பஸ் ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பினால் பயணிகள் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். மலையக பகுதிகளிலும் பயணிகள் பெரும் அசௌகரியத்தை எதிர்நோக்கி வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். வணக்கம் கௌதமி. நான் தற்பொழுது ஹட்டன் பேருந்து நிலையத்திலேயே காணப்படுகிறேன். இந்த பேருந்து நிலையத்தில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்கள் மற்றும் தனியார் பஸ்கள் காணப்பட்ட போதிலும் சேவையில் ஈடுபடும் பஸ்களாக இலங்கை போக்குவரத்து சபை பஸ்கள் மட்டுமே காணப்படுகின்றன. இந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்கள் அல்லது பேருந்துகள் மற்றும் சேவையில் ஈடுபடுவதனால் மக்களுக்கு தமது பிரயாணங்களில் சொகுசாக மேற்கொள்வதற்கு முடியாத சிரமத்தை எதிர்நோக்கி உள்ளனர். குறிப்பாக அட்டனிலிருந்து தூர பிரதேசங்களுக்கு சேவையாக கண்டி, நுவரெலியா மற்றும் கொழும்பு போன்ற பகுதிகளுக்கு சேவையில் ஈடுபடும் தனியார் பேருந்துகள் இன்று சேவையில் ஈடுபடாததோடு இந்த தூர பிரதேசங்களுக்கு செல்ல தமது வேலைகளை பார்ப்பதற்காக கடமைகளை செய்வதற்காக செல்ல வந்த மக்கள் இன்று காலை முதல் ஹட்டன் பேருந்து நிலையத்தில் காணப்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்று தனியார் பஸ் வண்டி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் மற்றும் முச்சக்கர வண்டி சாரதிகளும் இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். தற்போது எட்டியான்பட்டி நிலை இங்கே கவர்மெண்ட் செல்லும் பிரைவேட் வேலைப்பேட்டையிலே செல்லும் பஸ் வண்டிகள் இன்று அவர்களுடைய தொழிலாளிகளை ஏற்றி செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. மற்றும் நகரத்திலே முச்சக்கர வண்டிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாலும் வீடுகளிலே இருக்கும் முச்சக்கர வண்டிகளும் அவர்களுடைய பயணிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். மற்றும் பாடசாலை இந்த இறுதி நாளான பாடசாலை விடுமுறை இறுதி நாளான இன்று பாடசாலை மாணவர்கள் சிலர் போக முடியாத நிலையிலே லீவ் விட்டிருக்கின்றார்கள். தூர பயணங்களுக்கு கேகலை மற்றும் கொழும்பு பிரதேச வேலைக்கு செல்லும் பயணிகள் இன்று லீவ் விட்டிருக்கின்றார்கள். சிலர் பாதையிலே அங்கங்கு நிற்பதையும் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இதனிடையே நேற்று நள்ளிரவு முதல் முச்சக்கர வண்டிகளும் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளன. இந்த பணி பகிஷ்கரிப்பிற்கு அநேகமான முச்சக்கர வண்டி சங்கங்கள் பணி பகிஷ்கரிப்பிற்கு ஆதரவு வழங்க முன் வந்ததாக தேசிய ஒருங்கிணைந்த முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் சங்கத்தின் செயலாளர் ரோஹன பெரேரா தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் சில பஸ் மற்றும் ரயில் ஊழியர்கள் சங்க பிரதிநிதிகள் நேற்று பிற்பகல் ஜனாதிபதியை சந்தித்திருந்தனர். இதனையடுத்து நேற்று நள்ளிரவு ஆரம்பிக்கப்படவிருந்த ரயில் ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பை தற்காலிகமாக இடைநிறுத்தியதாக ரயில்வே தொழிற்சங்க ஒன்றியம் தெரிவித்தது. அமெரிக்காவின் புதிய உப ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள மைக் பென்ஸுக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தொலைபேசி அழைப்பின் மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதிதாக தெரிவு செய்யப்பட்டுள்ள ஜனாதிபதியின் புதிய அரசிற்கும் ஜனாதிபதி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இந்த தொலைபேசி உரையாடல் அமைந்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கடற்பிராந்திய பாதுகாப்பு மற்றும் இடர் முகாமைத்துவம் தொடர்பிலும் இருநாட்டு தலைவர்களுக்கும் இடையில் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்டு டிரம்பிற்கும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கும் இடையில் விரைவில் சந்திப்பு இடம்பெறும் என இதன்போது அமெரிக்காவின் புதிய உப ஜனாதிபதி மைக் பென்ஸ் தெரிவித்துள்ளார்.
புகையிரத நிலையத்தில் புகையிரதம் ஒன்று தடம் புரண்டதினால் வடக்கு ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நேற்று மாலை இந்த புகையிரதம் தடம் புரண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு கோட்டையிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த புகையிரதமே தடம் புரண்டுள்ளது. இதன் காரணமாக தபுத்திகம புகையிரத நிலையத்தில் புகையிரத போக்குவரத்திற்கு தடை ஏற்பட்டுள்ளது. இன்றைய நாளுக்கான வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கிறார் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். கடந்த சில நாட்களாக காணப்படுகின்ற வளிமண்டல குழப்பம் தற்போதும் இலங்கைக்கு அண்மையில் காணப்படுவதன் காரணத்தினால் இலங்கையிலும் சூழ உள்ள கடல் பிராந்தியங்களிலும் மழை தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது. பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் நாட்டின் அநேகமான பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். சில பிரதேசங்களில் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சிக்கும் அதிகமான மழை காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. முக்கியமாக மேற்கு, தெற்கு, கிழக்கு மாகாணத்தின் கரையோர பிரதேசங்களில் காலை வேளைகளிலும் மழை காணப்படும். இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்று பலமான வீசும். எனவே பொதுமக்கள் இந்த இடிமின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் இந்த இலங்கைக்கு அண்மையில் காணப்படுகின்ற இந்த வளிமண்டல குழப்பம் காரணமாக இலங்கை தீவை சுற்றியுள்ள கடல் பிராந்தியங்கள் பலவற்றிலும் இன்றும் மழையாய் அல்லது இடியுடன் கூடிய மழையானது காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணிக்கு 20 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் காற்று வீசும். இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் இந்த காற்றின் வேகமானது மணிக்கு 70 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதன் காரணத்தினால் இந்த கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும். இத்துடன் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.